மேசம் ராசி நேயர்களே, இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். குழந்தைகளின் பிடிவாதத்தால் உருவான பிரச்சனைகள். புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தில் ராகு அல்லது கேதுவின் சஞ்சாரம் இருக்கும்போது, குழந்தைகளின் வளர்ப்பில் பெரும் சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மிகவும் செல்லமாக தியாகங்கள் செய்து வளர்த்திருப்பீர்கள். ஆனால் அவர்கள் வளர வளர அவர்களின் பிடிவாத குணம், தவறான நண்பர்களின் சேர்க்கை அல்லது உங்களின் பேச்சு கேட்காத குணம் உங்களை நிம்மதி இழக்க செய்திருக்கும். அவர்களின் எதிர்காலத்தை பற்றிய பயமும், அவர்கள் எடுக்கும் தன்னிச்சையான தவறான முடிவுகளும் உங்களை சமுதாயத்தில் தலைகுனிய வைத்திருக்கும். அதாவது உங்கள் குழந்தைகளோட பிடிவாதத்துல தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தியிருக்கும். ஏனென்றால் அவர்களோட வளர்ப்புல பெரிய சவாலை சந்தித்திருப்பீர்கள் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைகளுக்காக செல்லமாக தியாகங்கள் செய்து வளர்த்திருப்பீர்கள். அவர்கள் வளர வளரதான் அவர்கள் பிடிவாத குணமாகட்டும், தவறான நண்பர்கள் சேர்க்கை எல்லாமே தெரிந்திருக்கும். அதனாலவே உங்களுடைய மன நிம்மதி குறைந்திருக்கும். அவர்களை பற்றியே நீங்கள் நேசித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள். உறவினர் பொறாமையால் பாதிக்கப்பட்ட முன்னேற்றம். அதாவது மேச ராசிக்காரர்கள் உழைப்பால் உயர்ந்து வரும்போது அதை தாங்கிக் கொள்ள முடியாத முதல் ஆட்கள் உங்கள் சொந்த பந்தங்களாகத்தான் இருப்பார்கள். 6ஆம் இடம் என்பது எதிரிகள் மற்றும் பொறாமையை குறிக்கும். உங்கள் உங்கள் ராசிக்கு இந்த இடம் வலுவடையும் போது உங்கள் வளர்ச்சியை கண்டு உறவினர்கள் உள்ளுக்குள் பொறாமைப்பட்டு வெளியில் உங்கள் குடும்பத்திற்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி உங்களின் சுப காரியங்களை தடுத்து நிறுத்தி உங்கள் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போட்டிருப்பார்கள். அவர்களின் கண்டிஷ்டியும் பொறாமை பேச்சுகளும் தங்களை பலமுறை வீழ்ச்சியை நோக்கி தள்ளியிருக்கும். அது உறவினர் பொறாமை தான் உங்களுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கும். உங்கள் முன்னேற்றமே பாதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் உங்கள் உழைப்பாளை சுய உழைப்பாளை முயன்று வந்தாலும் அது உங்கள் உறவினர்களுக்கோ அது பொறாமையை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி முன்னேறி வரலாம் என்று அந்த மாதிரி பேச்சுக்களை அவர்கள் எடுத்திருப்பார்கள். அதனாலவே உங்களுக்கு பழைய வீழ்ச்சிகளை நேரிட்டிருக்கும். அவமானங்களை அமைதியாக சுமந்த நாட்கள் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு. 8ஆம் இடம் என்பது அவமானம், அசிங்கம், மன உளைச்சலை குறிக்கும் இடமாகும். அஷ்டம சனியின் காலத்திலோ அல்லது 8ஆம் அதிபதி தசாபுத்தியிலோ நீங்கள் செய்யாத தவறுக்காக பல இடங்களிலும் அவமானப்பட வேண்டியிருக்கும். கோபக்காரர்களான நீங்கள் அந்த சூழ்நிலையில் திருப்பி அடிக்க முடியாமல் சூழ்நிலை கைதியாக வாயடைத்து போயிருப்பீர்கள். அலுவலகத்திலோ அல்லது சமுதாயத்திலோ உங்களை கேவலமாக பேசிய போது அந்த அவமானங்களை நெஞ்சுக்குள் புதைத்து கொண்டு கண்ணீரை வெளியில் காட்டாமல் அமைதியாக சுமந்து தீர்ந்த நாட்கள் உங்களின் மனவழியை உச்சக்கட்ட சோதனையாகும். உங்களுக்கு அவமானங்களையும் அமைதியாகவே நீங்கள் சுமந்த நாட்கள் நிறையாவே இருக்கும். அதாவது நீங்கள் நிறைய இடத்துல உங்களை ரொம்பவே கோபப்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் கோபக்காரர்களான நீங்களையும் அந்த சூழ்நிலையை திருப்பி அடிக்க முடியாமையே சூழ்நிலை கைதியாகி வாயெடுத்து போய் இருந்திருப்பீங்க. ஏனென்று உங்களுக்கு இது இருந்திருக்காது. அலுவலகத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, உங்களை கேவலமா பேசிய போது கூட நீங்கள் அந்த அவமானத்தை வாங்கி கொண்டு அமைதியாக தான் போய் இருந்திருப்பீர்கள். கண்ணீரை வெளியில் கூட காட்ட முடியாமல் அமைதியாக சுமந்து இருந்திருப்பீர்கள். கடன் சுமையால் நிம்மதி இழந்த தருணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். அதாவது 6ஆம் இடம் கடன் ஸ்தானம் ஆகும். இந்த இடத்தின் அதிபதி பலம் பெற்று லக்னாதிபதி பலவீனம் அடையும் போது மனிதன் கடனாளியாக மாறுகிறான். எதிர்பாராத மருத்துவ செலவுகள், தொழிலில் நஷ்டம், குடும்ப சுபகாரியங்கள் போன்ற காரணங்களால் நீங்க வாங்கிய கடன் வட்டிக்கு மேல் வட்டி குட்டி போட்டு உங்களை நிலைகுலைய வைத்திருக்கும். கடன் கொடுத்தவர்கள் வாசலில் நின்று சத்தம் போட்ட போது உங்கள் மானமும் மரியாதையும் கப்பலேறி விட்டு இருக்கும் என்று நீங்கள் கலங்கியிருந்திருப்பீர்கள். இரவில் தூக்கம் இல்லாமல் படுக்கையில் புரண்டு விடியற்காலை எப்போது வரும் என்று பயந்து பயந்து வாழ்ந்த தருணங்கள் அவைகளாகும். அதாவது கடன் சுமைகளை நீங்கள் நிம்மதியை இழந்த தருணங்கள் நிறையவே இருக்கும். அதாவது உங்களின் தொழிலில் நஷ்டமோ அல்லது குடும்ப சுபகாரியத்துல ஏற்பட காரணமாகவே நீங்க கடனுக்கு மேல கடனை வாங்கி வட்டிக்கு மேல வட்டி வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் வட்டி குட்டி போட்டு அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துவோம். ஆனால் கடன் கொடுத்தவர்கள் உங்கள் வீட்டின் வாசலில் உங்கள் மரியாதையே போயிருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறையவே நடந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். பழைய கடன்களை அடைக்கும் வாய்ப்பு உங்களுக்கு இனிமேல் கிடைக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக உங்கள் நிம்மதியை தூங்க விடாமல் வட்டிக்கு மேல் வட்டி குட்டி போட்டு உங்களை அச்சுறுத்தி வந்த கடன் சுமைகள் இனி படிப்படியாக குறையப் போகிறது. எதிர்பாராத பண வரவு, பூர்வீக சொத்துக்கள் மூலம் கிடைக்கும் லாபம் மற்றும் அல்லது புதிய வருமான வழிகள் மூலமாக உங்களின் பழைய தீராத கடன்கள் அனைத்தையும் அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். பொருளாதார நெருக்கடிகள் நீங்கி கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். நீ வரப்போகிற நாட்கள் உங்களோட பழைய கடன் எல்லாத்தையும் நீங்கள் அடைக்கப் போகிறீர்கள். அதாவது கடன் வட்டி போட்டு வட்டி குட்டி போட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கடியாக இருந்திருக்கும். அவை அனைத்தும் நீ வரப்போகிற நாட்களை நீங்கள் அடைத்து விடுவீர்கள். அதாவது நீங்கள் பணத்தை உங்கள் சம்பாதித்திலோ அல்லது அது மட்டும் இல்லாமல் வேறு வழியிலிருந்தும் உங்களுக்கு பணங்கள் வரும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு ஆபத்து காலத்தில் உதவ மறுத்த நண்பர்கள் கூட உங்களின் நிலையை புரிந்து கொண்டு உங்களுக்கு
பாசக்காரர்கள் பாசக்கரம் நீட்டுவார்கள். குறிப்பாக தூரத்து நண்பர்கள் அல்லது வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் மூலமாக உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கோ அல்லது வேலை வாய்ப்பிற்கோ மிகச்சிறந்த சுபமான தகவல்கள் வந்து சேரும். அவர்களின் வழிகாட்டுதலும் ஆலோசனைகளும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். அதாவது உங்கள் நண்பர் மூலமாகவே நல்ல தகவல்கள் உங்களுக்கு இனி வரப்போகும் நன்மை நடக்கும். அதாவது உங்களுக்கு ஆபத்து காலத்தில் இருக்கட்டும் சரி, உதவ மறுத்த நண்பர்கள் கூட இனி உங்களோட நிலையை புரிந்து கொள்வார்கள். அது மட்டும் இல்லாமல் பாசக்கரங்கள் நீட்டுவார்கள். அதாவது குறிப்பாக சொல்ல போனோம் என்றால், தூரத்தில் இருக்கும் நண்பர்கள் தான் உங்களுக்கு இவ்வளவும் செய்வார்கள். ஏன்னா தொழில் முன்னேற்ற அல்லது வேலைவாய்ப்பிற்கு மிக சிறந்த இதை அவர்கள் தான் வழிகாட்டுதலும் அவர்கள் செய்வார்கள். வீடு வாங்கும் அல்லது மாற்றும் மாற்றும் யோகம் வரும் உங்களுக்கு. சொந்த வீடு என்பது உங்களின் நீண்ட நாள் கனவாக இருக்கலாம். நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்குரிய சதுர்த்த ஸ்தானம் பலம் பெறுவதால் புதிய மனை வாங்குவதற்கோ அல்லது சொந்த வீடு கட்டி குடிபுகுவதற்கோ இந்த தடைகள் நீங்கும். வங்கி கடன்கள் சுலபமாக கிடைக்கும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் தங்களுக்கு பிடித்தமான வசதிகள் நிறைந்த புதிய வீட்டிற்கு மாறும் யோகம், சொத்துக்கள் சேர்க்கையும் உண்டாகும். அதாவது உங்களுக்கு இந்த வீடு வாங்கணும் அல்லது மாற்றும் யோகம் வந்து உருவாகும் இனி வரப்போகும் நாட்களில். உங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே ஆசை இருக்கும். நீண்ட கனவாவே இருக்கும். அவை இன்னும் கூடிய நாட்களில் உங்களுக்கு வாங்குவதற்கு அல்லது சொந்த வீடு கட்டி குடிப்பதற்கு வேண்டிய தடைகள் வந்து எல்லாமே நீங்கி உங்களுக்கு இனி சிறப்பாகவே அமையும். கிரக பா கிரக பலத்தால் மகிழ்ந்த அதிர்ஷ்டம் வெளிப்படும் இனி வரப்போகும் நாட்களில். நான் எவ்வளவு உழைத்தாலும் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை என்று நீங்கள் புலம்பிய காலம் முடிந்துவிட்டு, கோச்சார கிரகங்களின் சூழ்ச்சியால் உங்கள் ராசிக்கு ராஜயோக அமைப்புகள் கூடி வருகின்றன. இதனால் இதுவரை உங்களுக்கு கிடைக்காமல் மறைந்திருந்த பாக்கியங்கள், பிதுர் பிதுரார்ஜித சொத்துக்கள் மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொட்டதெல்லாம் பொன்னாகும் பொற்காலம் இதுவாகும். நீ வரப்போகும் காலத்துல வந்து உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் வெளிப்பட போகிறது. நான் எவ்வளவுதான் உழைச்சாலும் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை என்று நீங்கள் புலம்பிய காலம்லாம் முடிந்து விட்டது. நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு எவ்வளவுதான் உழைச்சாலும் சரி அதுக்குரிய அதிர்ஷ்டம் நீ வரப்போகும் நாட்களில் நடக்கத்தான் போகிறது. ஏன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து ஒரு ராஜயோக அமைப்பு வந்து கூடி வரப்போகிறது இனி வரப்போகும் நாட்களில். இனி வரப்போகும் நாட்களில் இவை அனைத்தும் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டது நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்கிய கடன் வட்டிக்கு மேல் வட்டி குட்டி போட்டு உங்களை நிலைகுலைய வைத்திருக்கும். கடன் கொடுத்தவர்கள் வாசலில் வந்து நின்று சத்தம் போட்ட போது உங்கள் மானமும் மரியாதையும் கப்பலேறி விட்டிருக்கும் என்று நீங்கள் கலங்கியிருந்திருப்பீர்கள். இரவில் தூக்கம் இல்லாமல் படுக்கையில் புரண்டு விடியற்காலை எப்போது வரும் என்று பயந்து பயந்து வாழ்ந்த தருணங்கள் அவைகளாகும். அதாவது கடன் சுமையிலேயே நீங்கள் நிம்மதியை இழந்த தருணங்கள் நிறையவே இருக்கும். அதாவது உங்களின் தொழிலில் நஷ்டமோ அல்லது குடும்ப சுபகாரியத்துல வந்து ஏற்பட காரணமாகவே நீங்க கடன் மேல கடன் வாங்கி வட்டிக்கு மேல வட்டி வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் வட்டி வந்து குட்டி போட்டு அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துவோம். ஆனால் கடன் கொடுத்தவர்கள் உங்கள் வீட்டின் வாசலில் வந்து உங்கள் மரியாதையே போயிருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய நடந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். பழைய கடன்களை அடைக்கும் வாய்ப்பு உங்களுக்கு இனிமேல் கிடைக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக உங்கள் நிம்மதியை தூங்க விடாமல் வட்டிக்கு மேல் வட்டி குட்டி போட்டு உங்களை அச்சுறுத்தி வந்த கடன் சுமைகள் இனி படிப்படியாக குறையப் போகிறது. எதிர்பாராத பண வரவு, பூர்வீக சொத்துக்கள் மூலம் கிடைக்கும் லாபம் மற்றும் அல்லது புதிய வருமான வழிகள் மூலமாக உங்களின் பழைய தீராத கடன்கள் அனைத்தையும் அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். பொருளாதார நெருக்கடிகள் நீங்கி கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். நீ வரப்போகிற நாட்கள் வந்து உங்களோட பழைய கடன் எல்லாத்தையும் நீங்கள் அடைக்கப் போகிறீர்கள். அதாவது கடன் வந்து வட்டி போட்டு வட்டி குட்டி போட்டு அந்த அளவிற்கு உங்களுக்கு நெருக்கடியாக இருந்திருக்கும். அவை அனைத்தும் நீ வரப்போகிற நாட்களில் நீங்கள் அடைத்து விடுவீர்கள். அதாவது நீங்கள் பணத்தை உங்கள் சம்பாதித்திலோ அல்லது அது மட்டுமல்லாமல் வேறு வழியிலிருந்தும் உங்களுக்கு பணங்கள் வரும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு ஆபத்து காலத்தில் உதவ மறுத்த நண்பர்கள் கூட உங்களின் நிலையை புரிந்து கொண்டு உங்களுக்கு பாசக்கரம் நீட்டுவார்கள். குறிப்பாக தூரத்து நண்பர்கள் அல்லது வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் மூலமாக உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கோ அல்லது வேலை வாய்ப்பிற்கோ மிகச்சிறந்த சுபமான தகவல்கள் வந்து சேரும். அவர்களின் வழிகாட்டுதலும் ஆலோசனைகளும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். அதாவது உங்கள் நண்பர் மூலமாகவே நல்ல தகவல்கள் உங்களுக்கு இனி வரப்போகும் நன்மையே நடக்கும். அதாவது உங்களுக்கு ஆபத்து காலத்தில் இருக்கட்டும் சரி, உதவ மறுத்த நண்பர்கள் கூட இனி உங்களோட நிலையை புரிந்து கொள்வார்கள். அது மட்டும் இல்லாமல் பாசக்கரங்கள் நீட்டுவார்கள். அதாவது குறிப்பாக சொல்ல போனோம் என்றால் தூரத்தில் இருக்கும் நண்பர்கள் தான் உங்களுக்கு இவ்வளவும் செய்வார்கள். ஏன்னா தொழில் முன்னேற்ற அல்லது வேலை வாய்ப்பிற்கு மிக சிறந்த இதை அவர்கள் வழிகாட்டுதலும் அவர்கள் செய்வார்கள். வீடு வாங்கும் அல்லது மாற்றும் யோகம் வரும் உங்களுக்கு. சொந்த வீடு என்பது உங்களின் நீண்ட நாள் கனவாக இருக்கலாம். நிலம், வீடு,
வாகனம் வாங்குவதற்குரிய சதுர்த்த ஸ்தானம் பலம் பெறுவதால் புதிய மனை வாங்குவதற்கோ அல்லது சொந்த வீடு கட்டி குடிபுகுவதற்கோ இந்த தடைகள் நீங்கும். வங்கி கடன்கள் சுலபமாக கிடைக்கும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் தங்களுக்கு பிடித்தமான வசதிகள் நிறைந்த புதிய வீட்டிற்கு மாறும் யோகம், சொத்துக்கள் சேர்க்கையும் உண்டாகும். அதாவது உங்களுக்கு இந்த வீடு வாங்கணும் அல்லது மாற்றும் யோகம் உருவாகும் இனி வரப்போகும் நாட்களில். உங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும்னு உங்களுக்கு ரொம்ப நாளாவே ஆசை இருக்கும். இன்னும் கனவாவே இருக்கும். அவை இன்னும் கூடிய நாட்களில் உங்களுக்கு வாங்குவதற்கு அல்லது சொந்த வீடு கட்டி குடிப்போவதற்கு வேண்டிய தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு இனி சிறப்பாகவே அமையும். கிரக பா கிரக பலத்தால் மகிழ்ந்த அதிர்ஷ்டம் வெளிப்படும் இனி வரப்போகும் நாட்களில். நான் எவ்வளவு உழைத்தாலும் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை என்று நீங்கள் புலம்பிய காலம் முடிந்துவிட்டு, கோச்சார கிரகங்களின் சூழ்ச்சியால் உங்கள் ராசிக்கு ராஜயோக அமைப்புகள் கூடி வருகின்றன. இதனால் இதுவரை உங்களுக்கு கிடைக்காமல் மறைந்திருந்த பாக்கியங்கள், பிதுராஜித சொத்துக்கள் மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொட்டதெல்லாம் பொன்னாகும் பொற்காலம் இதுவாகும். நீ வரப்போகும் காலத்துல உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் வெளிப்பட போகிறது. நான் எவ்வளவுதான் உழைச்சாலும் எனக்கு அதிர்ஷ்டமே